அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். இந்த வீடியோவோட தலைப்பு, எப்போதுதான் நல்லது நடக்கும். மீண்டும் இந்த தலைப்பை சொல்லிடுறேன், எப்போதுதான் நல்லது நடக்கும். இப்போ இதை ஒரு 3 பிரிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். ஸோ முதல்ல உளவியல் ரீதியாக இந்த டைட்டிலே பாருங்கள், எப்போது தான் நல்லது நடக்கும் அப்படின்னா ஒரு சலிப்பு தெரிகிற மாதிரி. ஸோ உளவியல் ரீதியாக நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்ம மனதோட இயல்பு நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணுறீங்களோ அதை தான் எடுத்துக்கும். நீங்கள் உங்கள் மனம் எப்படி அது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படின்னாக்கா நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கும். கெட்டது அப்படி விட்டுரும், அது நம்மளுக்கு நடக்காது அப்படின்றோம். ரொம்ப உங்கள் மனம் ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக ரொம்ப 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 ஒரு மாதிரி இருக்குங்க, விரக்தியாக இருக்குங்க, அது மாதிரி நெகட்டிவ் இதாக ஒரு வைப்போடு இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த டயத்தில் நெகட்டிவை தான் அது ஈர்க்கும். பாசிட்டிவ் என்ன சொன்னாலும் நான் பலன்களாக சொல்லும் பொழுது அதை உங்கள் மனம் ஈர்க்காது. எங்கே இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நீங்கள் அணுகிற மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சுவலாக ஜோதிடம் அப்படின்னாலே அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும், அது ஒரு வழிகாட்டி போல தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ வழிகாட்டி தான் அது. இப்போ எப்படி இருக்கும், என்ன மாதிரி சூழல் இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணிக்கணும். அதனால தான் அஸ்ட்ரோ மைண்ட் தெரபியில் இதை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு சொன்னால் அதுவாக எப்படி நடக்கும்? நீங்கள் ஏதாவது செய்யும் பொழுது உங்கள் முயற்சிகளில் உங்கள் செயல்பாடுகள் வழியாகத்தான் வெற்றியும் நன்மையும் கிடைக்குமே ஒழிய எப்படி தானாக நடக்கும்? என்ன நேரம் நல்லா இருந்தால் பெருசாக நன்மைகள் நடக்கும், பெருசாக கிடைக்கும். இப்போ நல்ல அதிர்ஷ்டமாகவே நேரம் இருக்குன்னாலும் ஒரு லாட்ரி சீட்டு வாங்கினா தானேங்க உங்களுக்கு ப்ரைஸ் விழும். இப்போ தான் லாட்ரிலாம் தடை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த மாதிரி ஒரு லாட்ரியே வாங்கலை, ஒரு பெரிய இப்போ ஷேரு பெருசாக பூம் ஆகுது, எனக்கு அதை பற்றிலாம் அந்த அதிர்ஷ்டம் இதில் கடவுள் கொடுக்கறது வாங்கிக்கிறாள். நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு லக்கு ப்ளே பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு இதில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த மினிமம் என்ட்ரி, அந்த டிக்கெட், அந்த மினிமம் என்ட்ரியை நீங்கள் வச்சுருந்தா தான் நடக்கும். அதுவும் உங்கள் முயற்சி வேணும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் பண்ணுறப்ப தான் ரிசல்ட் இருக்குமே ஒழிய தானாக எதுவும் நடக்காதுங்கிறதுல தெளிவாக இருந்துக்கணும். அதனால தான் அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக இப்போ கோச்சார ரீதியாக கோள்கள் நிலையை தான் இந்த மாத அறிவுறுத்தல்கள்னு கொடுப்பேன். இப்போ என்ன மாதிரி உங்கள் புத்தி உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அந்த மாதத்தை மிக எளிமையாக கடக்கலாம். ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்தால் கூட அதான் நம்மளுக்கு தெரியுமே, பரவாயில்ல அதை இப்படி சரி பண்ணிக்குவோம், முன்னமே வேறு ரெடி ஆகிடுவீங்க, எதிர்நோக்குவீங்க. அதை நான் பல வீடியோவில் பல தடவையில் சொல்லியிருப்பேன். ஒரு விஷயம் எதிர்பாராமல் சின்ன ஒரு கெட்டது நடந்தால் கூட, உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டே ஒருத்தவங்க நீங்கள் எதிர்பார்க்காதபடி பின்னாடி இருந்து அப்படி ஒரு லேசாக அப்படி ஒரு தட்டுனார்னா அது பெரிய பயத்தை பெரிய வலியை ஏற்படுத்தும். சொல்லிட்டு செய்கிறதில்ல சும்மா அப்படின்னு கடுப்பாவீங்க. அதே ஒரு எதிரி உங்களுக்கு பிடிக்காதவர்கள் வேகமாக உங்களை அடிக்கிறப்ப கூட நீங்கள் அதை தாங்கும் மனநிலையில் இருக்கும் பொழுது அது பெரிதாக தெரியாது. ஏன்னா நீங்கள் மனசு ரெடி ஆகிடுது. இவன் நம்மளை திட்ட போகிறான் அடிக்க போகிறாங்கிறப்ப அவன் திட்டுற அந்த வார்த்தையோ இல்லை அடிக்கிறதோ பெருசாக இப்போ உங்களை காயப்படுத்தாது, புண்படுத்தாது. அதை ஈஸியாக எதிர்நோக்குவீங்க, கடந்து போவீங்க. ஸோ அந்த மனோபாவத்தில் தானே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நான் அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக இந்த நெகட்டிவை தான் நான் அதிகமாக இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கை, அதை தான் நான் கொடுப்பேன். என்னுடைய எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அப்படி லைட்டாக டச் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். இந்த மாதிரி சூழல் இருக்குது, இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம், பயம், தடுமாற்றம், அந்த நெகட்டிவான விஷயங்கள் யார் மூலமாக எந்த சூழல் மூலமாக வரும் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது எதற்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பயப்படுறதுக்காக அல்ல, அதை சரியாக எதிர்நோக்க. யாருக்கு பயம் வரும்? நான் தான் செய்கிறேங்கிற அந்த ஈகோவோடு இருக்கிறவங்களுக்கு பயம் வரும்.
ஆஹா இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு. ஈகோங்கிறது நெகட்டிவ் ஈகோ, பாசிட்டிவ் ஈகோ. பாசிட்டிவ் ஈகோன்னாக்க 1-2 வெற்றிகள் அடைஞ்சி ஓரளவு பெருமை இருந்தவங்களுக்கு ரொம்ப திமிராக பிகேவ் பண்ணுவாங்க. இவர் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அலட்சியமாக அப்படி நடந்துருமா பார்த்துருவோம் அப்படிம்பாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் விளையாடி அடி வாங்குவாங்க. நெகட்டிவ் ஈகோ அப்படின்னா எங்கே நம்மளுக்கெல்லாம் இப்படி நடக்க போகுது அப்படின்னு வீக்காக இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறப்ப ரொம்ப ஒரு மன உளைச்சல் வர்ற மாதிரி. ஏன்னா நான் நிறைய அந்த கமெண்ட்ஸில் பார்க்குறேன். அதனால தான் நான் அந்த உளவியல் ரீதியாக ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து ஒவ்வொரு ராசி ரீதியாக சொல்லுவோன்னு பார்த்தேன். அந்த மாதிரி வீக்காக இருக்கிறவங்க என்னுடைய அறிவுறுத்தலை எப்படி நீங்கள் எதிர்நோக்கணும் அப்படின்னாக்க, நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் தான் பெருசாக ஏதோ முடிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உணர்வு இருந்தால் தான் நெகட்டிவாக இன்னும் ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவ் ஈகோ இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வீணாக போவாங்க. நீங்கள் ஓவர் பயத்தில் வீணாக போவீங்க. நீங்கள் இந்த படைத்தவனையே மறந்துடுவீங்க. இது ஒரு சமநிலையில் இருக்கணும்னா இந்த பிரபஞ்ச நாயகனை பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணணும்பேன். மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை யார்கிட்டையாவது குருஜிகிட்ட வாங்கியிருக்கீங்களா, அதை பண்ணணும்பேன். ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறப்ப இப்படி தான் அணுகணுங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாவோ ஓவர் ஃபியரோடையே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ஜோதிடர்களும் பாசிட்டிவாக ஜோதிடத்தை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி, மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி, சும்மா உற்சாகமாக அவன் வீக்காக வர்றவனையும் உற்சாகப்படுத்த அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுனா கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எச்சரிக்கை சொல்கிறவங்க அவங்க தான் உண்மையாக ஒரு குருவாக இருக்க முடியும். உங்களுடைய இருட்டை பிரச்சனையை சொல்கிறவங்க தான் உங்களுக்கு சரியான ஆளாக இருக்க முடியுங்கிறதால தான் நீங்கள் குழந்தைகள் மாதிரி அறியாமல் நீங்கள் என்னை திட்டினா கூட பரவாயில்ல, இப்படி நம்ம இதுலேயே நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ உளவியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது சமநிலையில் அணுகிறதுக்கு அவன் அருள் வேண்டுங்க. அப்போ தான் அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப தான் நான் ஒரு நெகட்டிவாக சொல்கிறப்ப பாசிட்டிவாக ஈகோ உள்ள ஆளுங்க, என்னால் முடியும் எதையும் சாதிக்க முடியுங்கிறவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வீணாக போகிறதோ, ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி ஒவ்வொரு பயத்தால் குழம்புறதோ தேவையற்றதாக போயிடும். நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொரு கோள்களும் இது 2 விதமாக ஜோதிட பலன்களை எடுத்துக்கணுங்க. கோள்கள் பலன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கோச்சாரப்படி ஒரு வித பலன்கள் அண்டு தசாபுக்திப்படி உங்கள் பிறந்த, அதாவது நேட்டல் சார்ட்டும்பாங்க, பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த தசாபுக்தி, அதன் அடிப்படையில் அந்த கோள்கள் எந்த பாவத்தில் இருக்குது, எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, அது எப்படி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா, இல்லை ஒரு அவயோகியா நட்சத்திரத்தில் ஏறி இருக்காரா, இல்லை சுபர் வீட்டில் இருக்காரா, அசுபர் வீடா, பல காரணிகளை பார்க்க வேண்டியிருக்கும். பகை வீடா, நட்பு வீடா, யாருடைய பார்வை இருக்குது, அனைத்தையும் கணக்கில் கொண்டு உங்களுக்கு அந்த கோள் யோகத்தை கொடுக்குறவரா அப்படிங்கிறத முடிவு பண்ணி எந்த அளவுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படிலாம் தீர்மானிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான். அதனால தான் அதை ஒரு 70 to 75% நான் சொல்லுவேன். அந்த பலன்கள் தான் நடக்கும். ஆனால் இப்போ இந்த யூடியூப்பில் மற்ற இந்த டிவியிலலாம் இந்த மாஸ் மீடியாஸ்லலாம் வரக்கூடிய இந்த ஜோதிடர்கள் சொல்கிறது அனைத்துமே அது மாத பலன்களாக இருக்கணும், வருட பலன்களாக இருக்கட்டும், கோள்களுடைய இந்த பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த மாதிரி அந்த பெயர்ச்சி பலன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு 20-25% தான். மேக்ஸிமம் 30% இருந்தாவே பெருசு. 20-25%. ஏன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய கோள்கள் நிலைக்கு ஏற்றபடி உங்களுக்கு சூழல்கள் அமையும், உங்கள் மனநிலையும் அது மாதிரி இருக்கும். ரிசல்ட் எப்படி நடக்க போகுதுங்கிறது தசாபுத்தியை வச்சு தான், அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்க முடியும். பட் அதற்கேற்ற சூழல் இருக்கும். இப்போ பாசிட்டிவான சூழலா, நெகட்டிவான சூழலா, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கும். இப்போ கோள்கள் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கார், நீச்சமாக இருக்கார், வீக்காக இருக்கார் அப்படின்னாக்கா கொஞ்சம் வீக்காக, உடம்பு சரியில்லை, ஒரு மனநிலை சரியில்லை அப்படின்னு ஒரு அன்னீசினஸ் அப்படிலாம் வர மாதிரி இருக்கும்.
அப்படிலாம் இருந்தாலும் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா பயந்துக்கிட்டே வீக்காக ஏதோ செஞ்சேங்க, ஏதோ போய் பரீட்சை எழுதிட்டு வந்தேங்க, ஏதோ முடிச்சு வச்சேங்க அப்படிம்பீங்க. ஆனால் ரிசல்ட் சூப்பராக வரும். அதே கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது அப்படின்னா உற்சாகமாக பரீட்சை எழுதுவீங்க, உற்சாகமாக என்னென்னமோ செஞ்சுட்டு வருவீங்க. பட் தசாபுத்தி படி அது பேடான உங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய கோளுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது, இல்லை சேர்க்கையில் பார்வையில் இருப்பது, இதெல்லாம் பொறுத்து தான் ரிசல்ட் கிடைக்கும். நல்லா தாங்க எழுதிட்டு வந்தேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன், ஆனால் ரிசல்ட் வரல, ஃபெயில்னு வந்துச்சு. ரொம்ப நல்ல பலன் வரும்னு நினச்சேன், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, கடைசியாக சொதப்பிருச்சு, கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அது எதன் அடிப்படையில் வரும் அப்படின்னா அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் தான். அப்புறம் ஏன் சார் இந்த கோச்சார ரீதியாக இதை வச்சுக்கிட்டு கட்டிட்டு அழுதுட்ருக்கீங்க, எல்லா ஜோதிடர்களும் இப்படி தாங்க ஏமாத்துறாங்க, ஜோதிடர்களை ஏமாத்துறாங்க அப்படிலாம் உங்களுக்கு பல பேர் அந்த கமெண்ட்ஸ்லேயும் சரி மற்ற மீடியாவிலையும் பேசுகிறாங்க, ஜோதிடம் பொய் அப்படின்னு, இதை மாதிரி சொன்னாங்க நடக்கலை அப்படி இப்படிம்பாங்க. அது கோச்சார ரீதியாக ஒரு 20-25% தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துன்ட்டேன். ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் 70-75% தசாபுத்தி தான், அதில் தீர்மானமாக இருக்கணும். இப்போ கோச்சார இதை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்கங்க. எப்படி சூழல் இருக்கும், தடுமாற்றம் வராதில்ல நம்மளுக்கு. நல்ல இப்போ உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் செய்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு நல்ல தசாபுத்தி இருக்கா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும், எத்தனை சதவீதத்துக்கு மேலே நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கிற மாதிரி அந்த கோள் இருக்குது, எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படின்லாம் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கணும். கோச்சார ரீதியாக அந்த சூழல்லாம் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ வந்தால் கூட ஒரு சில தாக்கத்தை தான் ஏற்படுத்துமே ஒழிய ரிசல்ட்டில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதனால தான் இதை சரியான புரிதல் இல்லாததால் இல்லை ஜோதிடெல்லாம் போயிங்க ஒரு பாட்டை சொல்லிகிட்டே இருக்காங்க, அவுத்து விட்டுட்ருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும், பல சேனலில் வேணாலும் பாருங்கள். இப்போ என்னுடைய சேனலில் மேக்ஸிமம் நீங்கள் நெகட்டிவே சொல்கிறீங்க, நெகட்டிவ் தான் நடக்குது, பாசிட்டிவ் நடக்கலை, உங்கள் வீடியோ பார்த்தாலே பயம் வருது, இப்படி தான் கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். பல வீடியோஸில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி, ஆனால் ரிசல்ட் வந்துச்சானா வராது. அந்த சேனலில் ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்கங்கிறத நான் முன்னாடியே விளக்கியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த கோச்சார ரீதியாக பலன் சொல்கிறத இந்த யூடியூப்பில் மற்ற சேனலில் வர்றது, என்னுடைய இதில் வர்றதெல்லாம் அந்த முக்கியமான கோள்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது. இப்போ மாத அறிவுறுத்தல் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ராசி லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்குறவங்க நல்ல வலிமையாக இருக்காங்களா, யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள்லாம் நிறைய கோள்கள் நல்ல நிலையில் இருக்கா, நல்ல பாவத்தில் இருக்கா அப்படின்னா அந்த கோச்சார ரீதியாக நிறைய பாசிட்டிவான சூழல்கள் வரும். அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு உற்சாகத்தை, ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது கண்டிப்பாக சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும். அது ஆனால் 20-25% தான். தசாபுத்தி சரியில்லைன்னா நல்லா தானே பண்ணினேன், நல்லா தான் இருந்துச்சு, கடைசியில் இந்த ஒரு காரணம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிறப்பு ஜாதக அடிப்படை தான் முதன்மையானதுங்கிறத புரிஞ்சிக்கங்க. அதனால தான் ஜோதிட ரீதியாகவும் ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். பட் கோச்சார ரீதியாக சொல்கிறது நம்ம ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்க ஈஸியாக இருக்கும். இது மாதிரி சூழல் இருக்கும், என்ன மாதிரி வருங்கிறப்ப மனதை ரெடி பண்ணிக்குவீங்க, அதை ஈஸியாக கடந்து போவீங்க. ரொம்ப பாசிட்டிவ் வர்றப்ப கூத்தாடுறதோ, ரொம்ப நெகட்டிவான சூழல் வர்றப்ப ரொம்ப சோர்ந்து போகிறதோ இல்லாமல் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட முடியும். இப்போது மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி, அதுக்கு பலன்களை நம்ம சொல்கிறப்ப நான் பல வீடியோஸ் அந்த வருட பலன்கள், அந்த கோள்களுடைய பெயர்ச்சி பலன்கள் எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கணுங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். லக்னத்தில் ராசியில் இருக்கிறப்ப பெரிதாக நன்மையை செய்ய மாட்டார். இப்போ குருவால் பெரிய அளவு நன்மைகள், பெரிய அளவு ஒரு சந்தோஷம், ஒரு புகழ், மரியாதை, ஒரு திருப்தி அது கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். தந்தைக்கு அண்டு தந்தை மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, செலவுகள் பண்ணுறப்ப பெருமைக்காக புகழுக்காக செலவழித்து அது வீண் விரயம், வெட்டி விரயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பலன்களை சொல்ல முடியும். இது இந்த குரு
அங்கே இருக்கிற வரைக்கும், வர 5வது மாதம் வரைக்கும் அங்கே இருக்கார். அது வரைக்கும் நம்ம அப்படி கவனமாக இருக்கணும். இது கோச்சார ரீதியாக குரு பகவான் பண்ணுறது. லக்னத்தில் இருக்கிறப்ப சுமார், அதே 2ஆம் இடம் போகிறப்ப 5வது மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. அப்போ 2024 பலன்கள் சொல்கிறப்ப 7 மாதங்கள் அந்த மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசிக்கு குரு பகவான் பாசிட்டிவாக வேலை பார்க்க போகிறார். ஒரு 4.5 மாதங்கள் கொஞ்சம் வீக்காக கெடுதலான பலன்கள் விரயத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை மனசில் வச்சுக்கணும். இதான் சூழல். அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா அது தசாபுத்தியை பொறுத்து தான். நல்ல தசாபுத்தி இருக்கிறப்ப பெருசாக தாக்கம் தெரியாது, பெரிய கெடுதல் தெரியாது. ஏன்னா தசாபுத்தி பெரிய அளவு நன்மைகள் கொடுக்குறப்ப பெருசாக தெரியாது. கொஞ்சம் ஆல்ரெடி நீங்கள் இது பண்ணுறப்ப புகழ் மரியாதைக்காகலாம் செலவு பண்ண மாட்டீங்க. அண்டு ராகு கேதுவை எடுத்துட்டிங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்லது. காரிய வெற்றிக்கு அவர் உதவுவார். அவரும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போலவே வேலை செய்கிறதால வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும், குழம்பாமல் வேலை செஞ்சுட்டா போதும். சரியான பங்குதாரர்களை இணைத்து கொண்டு, ஏன்னா கேது நிழல் செவ்வாய் போன்றுங்கிறதால சரியான பங்குதாரர்களை இணைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு காரியம் மாற்றணும். அது போட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சரி, இப்போதைக்கு என்ன செய்ய முடியும், இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதன் மூலம் ராகுவும் திருப்தியை கொடுப்பார். இதே நீங்கள் குழம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இதை செய்வோமா அதை செய்வோமா, ஏன்னா அந்த கேது 6ல் இருந்து அது மாதிரி ஆராய்ச்சி குணத்தை கொடுப்பார். ஆராய்ச்சி பண்ணிட்டு நின்னீங்கன்னா வெட்டிய விரயம் வீண் அலைச்சலை தான் அந்த கேது அப்படி பண்ணுறப்ப ராகுவும் அந்த அலைச்சல் விரயத்தை தான் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ ராகு கேது கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஸ்டேஜ் தான். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது கேது. ஸோ அப்போ இதை தான் நம்ம பார்க்கணும். இந்த ராகு கேது பலன்கள் எப்படி வருது அனுசரித்து தான் நீங்கள் பலனை எடுத்துக்கணும். அடுத்து மேஜர் கோல்னு எடுத்துட்டால் சனி பகவான். நான் அந்த வருட பலன்கள் சொல்கிறப்பே சொல்லியிருப்பேன். 11ஆம் இடத்துல இருக்கார். 10-11 குடையவன் 11ல் ஆட்சியாக இருக்கிறப்ப மிகப்பெரிய அளவுக்கு லாபங்கள் தொழில் வேலை ரீதியாக எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். நல்ல மரியாதை கிடைக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ மேஜர் கோள்கள்லாம் ஓரளவு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எது மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசிக்கு. ஸோ தசாபுத்தி மட்டும் மேஷ லக்னத்தில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்கும்னு தான் நான் அந்த பலன்கள் சொல்லியிருப்பேன். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப என்ன மாதிரி பண்ணக்கூடாது இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபியில் அதை சொல்லுவேன். பேராசையோடு செயல்பட்டால் பெரு நஷ்டமாக வரும். ஏன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிங்கிறது சரராசி. அதுக்கு பாதக ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். பாதகாதிபதியாக அவர், ஏன்னா சுய வீட்டில் ஆட்சியாக இருக்கிறப்ப பாதகாதிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மூடுமுட்டித்தனமாக இண்டிவிஜுவலாக பார்ட்னரை மதிக்காமல் ரொம்ப அகங்காரமாக திமிராக யோசிக்காமல் பண்ணக்கூடிய பேராசையோடு பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அஸ்ட்ரோமைண்ட் தெரபியில் அப்படி தான் சொல்லுவேன். 11ஆம் இடத்துல இருக்கா அப்படி ஒரு லாபம் வரும், சூப்பராக இருக்கும், ஊன்றுவாங்க. இந்த நெகட்டிவை சொல்ல மாட்டாங்க. இதுதாங்க அந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபியோட இந்த வித்தியாசம். இப்போ மாத பலன்கள் சொல்கிறப்ப அந்த 5ஆம் இடத்ததிபதியான சூரியனை வைத்து கொண்டோ 9ஆம் இடத்ததிபதியான குருவை மையப்படுத்தி மற்ற கோள்கள் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத பொறுத்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ மொத்தத்தில் 2024ங்கிறது நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அறிவுறுத்தல் எல்லா வீடியோவும் பார்த்துக்கணும். குரு பயிற்சி, குரு வக்ர நிவர்த்தி, அது மாதிரி சனி பயிற்சி, சனி வக்ர நிவர்த்தி, ஆஸ் வெல் அஸ் ராகு கேது பயிற்சி. இதை அனுசரித்து தான் இந்த மாத அறிவுறுத்தலையும் வச்சுட்டு தான் பண்ணுமோலிய ஒரு பர்டிகுலர் வீடியோவில் எப்படி சொன்னீங்க இது சரியில்லை அப்படின்னு ஒரு குழம்புறது வேண்டாம். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.